ஹலோ கைஸ், எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 82க்கான எபிசோடு தான். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சட்டுன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓப்பன் பண்ணா டே 81 நைட்டு சோக கடல்ல மூழ்கி இருந்த நம்ம மணிக்கு விஷ்ணு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீ ஆயிரு, எனக்கு என்ன சொன்னியோ அதே தான் மாமே, உனக்கு ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அந்த லேடி வந்துட்டு சும்மா பேசுனது கூட பெருசா பேசுறாங்கப்பா. ஏன் அத்தனை தடவை சாரி சொல்ல வைக்கிற? மணி ரவிடான்னு முதல்ல ஏன் சொல்றீங்க? நீ ஏன் அவளை இப்படி பண்ற? அவளை ஏன் அழ வைக்கிற? அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா வந்திருந்தா கூட இவ்வளோ தூரம் பேசியிருப்பாங்களா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி மணி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கைஸ், எனக்கும் அந்த ஆன்ட்டி பேசுனதெல்லாம் பிடிக்கவே இல்லை. உங்க எல்லாருக்கும் எப்படி ஃபீல் ஆனிச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு டே 82 மார்னிங் எல்லாரும் வேக்கப் சாங்க்கு வாக்கிங்காவது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நம்ம மாயா மட்டும் எந்திரிக்காமல் அப்படியே படுத்தே கிடந்தாங்க. முடிஞ்சதுக்கப்புறமா பூர்ணிமாவை படுக்க வச்சுட்டு ஏன் எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க, நம்மளோட பாண்டிங் அழகான ஒரு விஷயத்தை அவங்க உடைக்கிறாங்க, அது ரொம்ப தப்பு தெரியுமா? என் அம்மா அக்காலாம் எவ்வளவோ சூப்பர், நான் தான் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டேன். இந்த விக்ரமோட சிஸ்டர்லாம் சரியே கிடையாது, அவள் அட்வைஸ் பண்ணி விக்ரமை பிரிஸ்டா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒன்னே பூர்ணிமாவும் ஆமாம் நம்ம கிட்ட பேசலை, இப்போ இந்த வாரம் வெளில போயிட்டானா மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சுப்பாங்க, போ சொல்லுங்க அவங்கள அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏமா பூர்ணிமா, நீ தானோ சொன்ன விக்ரம் தான் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நைட்டு கூட ஆகலை அவன்கிட்ட பேசாமல் இருந்து அவனை உடனே தலைகீழ பேச ஆரம்பிச்சிட்டல. கிளம்ப சொல்லுங்கங்க, இனிமேல் அவன் எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, இப்படி ஒரு கப்பு வாங்கணுமா, அதெல்லாம் கேவலங்க, அசிங்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா விக்ரம் சிஸ்டர் வேற கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அவங்க கண்டஸ்டன்ட் இல்ல ஃபேமிலி, அதை போய் ஏமா புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்க மாயா? இந்த பக்கம் ரவீனா எங்க வீட்டுல ஒன்னும் சொல்லல தெரியுமா, ஆக்சுவலி என் கேம தனியா விளையாட சொன்னாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல. ஓ, நான் எப்ப எனக்காக ஒன்று விளையாட சொன்னேன், அதை கூட விடு, ரவீனான்னு இதுக்கு பேர் வச்சோன்னு கேட்குறாங்க, குண்டு பையான்னு சொன்னதுக்கா இப்போ சொல்கிறேன் பாரு, குண்டு பையா குண்டு பையா குண்டு பையா அப்படின்னு சொல்லி அவங்களோட கோவத்தை கொட்டி தீத்துட்டு இருந்தாங்க. நான் கை கொடுக்க போறேன், அவங்க கையே கொடுக்காம என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி மணி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீங்கள் நல்லா காண்டேத்துறீங்க அவங்கள. இந்த மோதிரம் நான் ரொம்ப அடம்பிடிச்சி வாங்கினது, அதான் அவங்க 24/7 பார்த்துட்டு வந்துட்டு வாங்க சொன்னாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு உடனே மணி பொல்லாத மோதிரம் அப்படிங்கிற மாதிரி, ஏன் இந்த மோதிரத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், கோட்டை கட்ட போகிறேன்னா, நீ ஏன் கொடுக்கும்போது நான் வேண்டான்னு சொல்லி எத்தனை தடவை நான் திருப்பி கொடுத்தேன், ஏன் இதை ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அட உடுப்பா, எப்படியும் கல்யாணம் ஆகி தலை தீபாவளி கொண்டாடு வரல, அப்போ இதோட பெரிய மோதிரமாக வாங்கி போட சொல்லிடலாம். அப்புறம் இந்த மச்சாங்கார மதிக்கலன்னா என்ன, அப்போ மொரவாசம் அவன் தானே பண்ணி ஆகணும், அப்போ பார்த்துக்கலாம் விடு. இதுக்கப்புறமா பாத்ரூம்ல பார்த்தா நம்ம மாயா அழுதுகிட்டு இருக்காங்க. நோடா செல்லம், நம்ம கமல் சார் கிட்ட சொல்லி இந்த விக்ரம் பையில மாட்டி விட்டுக்கலாம், இந்த சரவணனை அந்த விக்ரம் பார்த்துப்பாரு. நெக்ஸ்ட் விஜயோட பிரதரும் நிக்சனோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. இந்த நிக்சனோட ஃப்ரெண்டு மாயா கேங் கூட மட்டும்தான்ப்பா சில் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அர்ச்சனா வாலண்டரா போய் பேசும்போது கூட அவர் வாலண்டராகவே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. பெட்ரூம்ல நம்ம விச்சு மம்மி, ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்றாங்க, ஏன் எனக்கு யாருமே வரவே இல்லை, முதல்ல எனக்கு தான் வருவாங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பிக் பாஸுக்கு இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் அப்போ இப்போ தான் ஃப்ரீஸு அன்ஃப்ரீஸு ரிலீஸு லூப்பெல்லாம் சொல்லுவோங்கிறத ஞாபகம் வந்துச்சு போல், அதை சொல்லி விளாண்டுக்கிட்டு இருந்தாரு. நல்லாலாம் இல்லை, ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. இதுக்கு நடுவில் நம்ம விஷ்ணுவும் பூர்ணிமாவும் ஓடி பிடிச்சி விளாண்டதெல்லாம் செம காமெடியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம விச்சு மம்மியை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி விட்டு விச்சு மம்மியோட ஹஸ்பண்டை வீட்டுக்குள்ளே விட்டாங்க. அவர் வந்தோடனே வாமா எல்லாரையும் கட்டி பிடிச்சாங்க பாருங்க, பார்க்கவே செம க்யூட்டாக இருந்தது. எல்லாரும் செம்மையாக வெல்கம் பண்ணாங்க. விச்சு மம்மியால் உட்காரவே முடியல, இந்த பிள்ளைங்களாம் பெட்ல இங்கிட்ட அங்கிட்டும் தவிக்கிட்டு கிடந்தது. நம்ம விச்சு மம்மி கியூட்டா அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்த மாதிரி. நெக்ஸ்ட் டே கட்டி பிடிச்சிட்டு பசங்க எங்க அப்படின்னு நம்ம விச்சு மம்மி கேட்க, எக்ஸாம் இருக்கிறதுனால வரல அப்படின்னு சொன்னோன்னே பாவம் நம்ம விச்சு மம்மி மூஞ்சி தொங்கி போச்சு. உடனே அவர் சி இஸ் நாட் ஹாப்பி, நான் எவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ பார்க்க வந்திருக்கேன், ஆனால் என்னை பார்த்தாலும் இவ்வளோ சந்தோஷமே இல்லை தெரியுமா அப்படின்னு சொன்னாலும் அவங்க பசங்க வராத ஃபீலிங்லேயே நம்ம விச்சு மம்மி இருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பிக் பாஸ் விச்சு மம்மியை மட்டும் கூப்பிட்டு கன்ஃபர்ஷன் ரூமில் டாஸ்க் லெட்டர் படிக்க சொன்னாங்க. அந்த கேப்ல ஸ்டோர் ரூம் வழியா லட்டு குட்டு ரோஷன்லாம் வந்தாங்க. அதுவும் நம்ம விச்சு மம்மியோட 3 பசங்களோட பேரு. அவங்கெல்லாம் கும்பலா உட்காந்துருந்தது கூட கவனிக்காம நம்ம விச்சு மம்மி டாஸ்க் லெட்டர் படிக்க ஓபன் பண்ண டக்குன்னு கவனிச்சிட்டாங்க. அதை பார்த்ததும் செம்ம ஹாப்பி ஆகி கட்டி பிடிச்சி இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்தது.
எல்லா ஹவுஸ்மேட்ஸும் கிளாப் தட்டி இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்களா, என்னைய பார்த்து கூட இவ்வளோ ஹாப்பி இல்ல. பசங்கள பார்த்தோனே எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொன்னதும், இவங்க பசங்கள மட்டும் கூட்டிட்டு போய் பெட்ரூம்ல உட்கார வச்சு கதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அங்கிளும் பார்த்தா ஏதோ விசேஷ வீட்டுக்கு வந்த மாதிரி பொண்டாட்டிய உள்ள விட்டுட்டு வெளியில உட்காந்து உலக நடப்ப பேசிக்கிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறமா கார்டன் ஏரியால எல்லாரும் உட்காந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்மால் பாஸ் வேணும்னே விச்சு மம்மியோட ஹஸ்பண்ட்ட ஃப்ரீஸ் சொல்லிட்டு, "விச்சு ரொம்ப நாளா என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே, இப்போ சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி லவ் யூ சொல்ல வச்சாங்க. திருப்பி அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு, "நீங்க அவருக்கே லவ் யூ சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா, இப்பயும் நம்ம விச்சு மம்மியோட ஹஸ்பண்ட் செம்ம பொசசிவ்ப்பா. விச்சு மம்மி கட்டி புடிச்சு, முத்தா குடுத்து லவ் யூ சொன்னாங்க. இத வச்சே ரொம்ப நேரம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு, கெஸ்ட் எல்லாரையும் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பை பை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என் பேரே விதிமீறல் விசித்ராடா. நான்லாம் ஃப்ரீஸ்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரூல் பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அன்ஃப்ரீஸ் ஆகி, அந்த கெஸ்ட் எல்லாருக்கும் பாய் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஜி ஸ்கொயரோட அட்வர்டைஸ்மெண்ட் நடந்தது. இதுக்காக ஒரு டாஸ்க் வச்சாங்க. இதில நம்ம தினேஷ் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு கோல்டு காயின் வழங்கப்பட்டது. நம்ம மாயா வேணும்னே அவங்க டீம் தோக்குறதுக்காக சில பல வேலையெல்லாம் இதில பண்ணாங்க. அது என்னன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் நிலாச்சோரை நம்ம ஜி ஸ்கொயர் ஸ்பான்சர் பண்ணது. இதனால எல்லாரும் கார்டன் ஏரியால உட்காந்து மொச்சுக்கு மொச்சுக்குன்னு ரொம்ப நேரம் தின்னுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மணி அவரோட மனக்குமுறல்கள் எல்லாத்தையும் ரவீனா கிட்ட கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பிக் பாஸ் டீம் என்ன காண்டில் இருந்தாங்கன்னே தெரில. அந்த ஆன்ட்டி நான் 24/7லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நைட்டு நீ உட்காந்து பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால, நீ 1 ஹவர் ஷோலயே இதை பாரு அப்படின்னு இதை 1 ஹவர் ஷோலயே டெலிகாஸ்ட் பண்ணி விட்டாங்க. இது முடிஞ்ச உடனேவே விஷ்ணு மணி கிட்ட இந்த மாயாவை திட்டிக்கிட்டு இருந்தாரு. வேணும்னே இந்த ஜி ஸ்கொயர் டாஸ்கில் அவள் தோக்க வச்சிட்டா. அவள் வந்து வாலண்டராக தான் இதை பண்ணா. அவங்க அக்கா வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்லி விட்டதுனால தான் இவ பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. யோ, உன்னையெல்லாம் அந்த பிள்ளை ஒரு ஆளாவே மதிக்கல. உனக்கு காமெடி பீஸாக தான் அது பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னுமா இது உனக்கு புரியல? 80 நாள் ஆயிடுச்சு. அது வேணும்னே பிளான் போட்டது நம்ம விக்ரம்காக, உனக்காக இல்லை. மணியும் சரி விடு, உனக்கு அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு தெரியுதுல, உன் கேமை நீ விளையாடு அப்படின்னு சொல்லி அவர் பங்குக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவ்வளோதாங்க இன்னைக்கான பிக் பாஸ். இந்த வாரம் ஃபுல்லாக வானத்தை போல படத்தையே டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டாங்க நம்ம பிக் பாஸ் டீம். நாளைக்கு கமல் சார் வந்தால் என்னத்தை பேசுவார்? ஒருவேளை விக்ரம் தங்கச்சியை வர வச்சு அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்பாரோ? கேட்டாலும் கேட்பாரு. சரி, இந்த வாரத்துக்கான பிக் பாஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பை. தேங்க்யூ.